சிறகடிக்க ஆசை மீனா வாழ்க்கையில இத்தனை சோகங்களா? ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன அவலம் நடந்துச்சுன்னு தெரியுமா? விஜய் டிவில டிஆர்பில முதல் இடத்துல ஒளிபரப்பாயிட்டு வரக்கூடிய சிறகடிக்க ஆசை சீரியல்ல மீனா அப்படிங்கிற கேரக்டர்ல கதாநாயகியா நடிச்சுட்டு வரக்கூடிய நடிகையோட பேரு கோமதி பிரியா. இவங்கள பத்தின தகவல் தான் இப்போ இணையத்துல அதிகமா பரவிட்டு வருது. கோமதி பிரியா எந்த ஊரை சேர்ந்தவங்க? அவங்க எப்படி சினிமாவுக்குள்ள வந்தாங்க? அப்படிங்கிறத பத்தி நெறைய பேரு தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில தமிழ் சினிமாவுல ஒரு சாபக்கேடு இருக்கு. அதாவது சினிமாவா இருந்தாலும் சரி, சீரியலா இருந்தாலும் சரி, இங்க தமிழ் நடிகைகள், நடிகர்களுக்கு பெரிய அளவுல வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. பிற மாநிலத்த சேர்ந்தவங்களும், பிற மொழிய சேர்ந்தவங்களுக்கும் தான் தமிழ் சீரியல்லயும், சினிமாக்கள்லயும் அதிகமான வாய்ப்பு கிடைக்குது. இந்த நிலையில ஒரு சில தமிழ் நடிகைகள் சினிமா அப்புறம் சின்ன திரையில ஜொலிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில ஒருத்தங்க தான் சிறகடிக்க ஆசை சீரியல்ல கதாநாயகியா நடிச்சிட்டு இருக்கக்கூடிய கோமதி பிரியா. இவங்க சின்ன திரை ரசிகர்கள் மனசுல மீனாவா இடம் பிடிச்சிருக்காங்க. இவங்களோட சாந்தமான முகம் நெறைய பேரையும் கவர்ந்திருக்கு. பார்க்கறதுக்கு பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கக்கூடிய இவங்க சொந்த ஊரு மதுரை தானாம். கோமதி பிரியா மதுரையில 1993வது வருஷம் பிப்ரவரி மாசத்துல தான் பிறந்திருக்காங்க. மதுரையில நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த கோமதி பிரியாவுக்கு ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி இருக்காங்களாம். அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சியோட சாதாரண குடும்பத்துல வளர்ந்துட்டு வந்த கோமதி பிரியா ஸ்கூல் படிக்கிறப்பவே நல்லா படிப்பாங்களாம். அப்பவே தான் சுதந்திரமா இருக்கணும், யாரையும் நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் படிப்புக்கு தேவையான பணத்த சின்ன சின்ன வேலைகள் பார்த்து சம்பாதிச்சிருக்காங்க. வீட்டுக்கு மூத்த பொண்ணா இருக்கிறதால இவங்க இன்னும் அதிகமா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், குடும்பத்த நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்த கோமதி பிரியாவுக்கு அவங்களோட டீச்சர்ஸ் தான் ஸ்காலர்ஷிப் குடுத்திருக்காங்க. அந்த ஸ்காலர்ஷிப்ல ஸ்கூல் படிச்சு முடிச்ச கோமதி பிரியா நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. காலேஜ்ல அவங்களோட சேர்மன் சாதாரண குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு இவ்வளவு ஜாஸ்தியா மார்க் வாங்கியிருக்காங்களே அப்படின்னு படிப்புக்கு உதவி செஞ்சு சென்னையில ஒரு வேலையும் வாங்கி குடுத்திருக்காரு. சென்னையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கோமதி பிரியாவுக்கு அங்க தொடர்ந்து வேலை பார்க்க பிடிக்கல. மெஷின் மாரி ஒரே வேலை செய்யணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த இவங்க, அந்த நேரத்துல தான் எப்படியாவது சினிமாவுக்குள்ள நுழைஞ்சிரணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன மாடலிங் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பையும் விட்டுடாம அவங்க அதுல செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான், இவங்களுக்கு சில சீரியல்ல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மாடலிங் பண்ணிக்கிட்டே சினிமா வாய்ப்பையும் தேடிக்கிட்டு இருந்த இவங்களுக்கு 2யும் ஒரே நேரத்துல செய்ய முடியாததால, மாடலிங்ல இருந்து விலகி முழு நேர சினிமா வாய்ப்பு தேடுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஆடிஷனுக்கு இவங்க போற இடத்துல எல்லாம், "இந்த பொண்ணு பார்க்க பாவமா இருக்கு. எந்த ரோல் குடுத்தாலும் நடிக்குமா அப்படின்னு தெரியலையே" அப்படின்னு எல்லாரும் யோசிப்பாங்களாம். பல இடங்கள்ல அவமானப்பட்டு, இதையெல்லாம் பார்த்து சோர்ந்திடக்கூடாது அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு அடுத்தடுத்த முயற்சிகள எடுத்திருக்காங்க. அந்த நேரத்துல தான் இவங்களுக்கு "நாம் இருவர் நமக்கு இருவர்" அப்படிங்கிற சீரியல்ல சின்ன ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கு. அந்த குட்டியான கேரக்டர விட்டுடக்கூடாது அப்படின்னு இவங்க அதுலயும் நடிச்சிருக்காங்க. அத தொடர்ந்து வர்மா படத்துலயும் ஒரு சின்ன ரோல் கிடைக்க, அதையும் செஞ்சு முடிச்ச கோமதி பிரியாவுக்கு கலர்ஸ் தமிழ்ல ஓவியா சீரியல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்படி சின்ன சின்னதா முயற்சி பண்ணி, இப்போ ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் ஹீரோயினா வலம் வந்துகிட்டு இருக்காங்க கோமதி பிரியா.